வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் 2 கேள்விகள் பார்க்க போகிறோம். 2 வரலாற்று கேள்விகள், குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள், 2012 ஒரு 22 கேள்விகள், 2018 ஒரு 15 கேள்விகள், மொத்தம் 37 கேள்விகள். சரி, நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை காலவாரியாக முறைப்படுத்துக. 1. ஆட்டோமான் துருக்கியர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை கைப்பற்றியது. 2. பார்த்தோலோமியோ டயஸ் முதலாக ஆப்பிரிக்க தென்கோடி முனை சென்று திரும்புதல். 3. தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற்றது. 4. வாஸ்கோடகாமா முதன்முறையாக இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வந்தது. A 1 2 3 4, B 1 2 4 3, C 1 4 3 2, D 2 1 3 4. சரியான பதில் B 1 2 4 3. இரண்டாவது கேள்வி, பின் வருவனற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? A அபுல் பாசல் ஷாஜகான் நாமா, B இனியட் கான் மகாபாரத மொழிபெயர்த்தல், C அப்துல் ஷமிட் லகரி பாட்ஷா நாமா அபுல் வாசி, D அபுல் வாசி அக்பர் நாமா. A A B B C C D D. சரியான பதில் C C. மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. A டாக்டர் அம்பேத்கர் பகிஷ்கரிக்காரின சபை, B ஜோதிராவ் பூலே சுயமரியாதை இயக்கம், C நாராயணகுரு நாராயண பரிபாலன யோகம், C ஈவேரா பெரியார் சத்திய சோடக் சமாஜம். ஸோ நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் 1 4 3 2 D. டாக்டர் அம்பேத்கர், தட் இஸ் பாஸ்கிரிட் ஹிட்கர்ன சபை, ஜோதிராவ் பூலே சத்ய சோதிகக் சமாஜம், நாராயணகுரு நாராயண பரிபாலன யுகம், ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கம். நான்காவது கேள்வி, வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேத காலத்துக்கு பிறகு ஜாதி முறை கீழ்கண்ட முறையில் வரிசைப்படுத்தப்படுகிறது. வைசியர், பிராமணர், சத்திரியர், சூத்திரர்கள். A 4 1 2 3, B 2 1 4 3, C 2 3 1 4, D 3 2 1 4. சரியான பதில் C 2 3 1 4. ஐந்தாவது கேள்வி, கால வரிசைப்படுத்துக. 1. 23ஆம் படைப்பிரிவின் இராணுவ அதிகாரியான கர்னல் B கேரஸ் அணிவகுப்பு மைதானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டார். 2. 1806 ஜூலை 10ஆம் நாள் முதல் 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர். 3. அடுத்ததாக கொல்லப்பட்ட இராணுவ அதிகாரி மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். 4. கர்னல் பான்கோட் என்னும் இராணுவ அதிகாரி கழகத்துக்கு முதல் பலி ஆனார். A 1 3 2 4, B 3 2 4 1, C 2 4 1 3, D 4 1 3 2. சரியான பதில் C 2 4 1 3. ஆறாவது கேள்வி, கிபி 1990 இவர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் கொண்டாடுவதன் மூலம் தேசிய உணர்வை தூண்டினார். கீழ்கண்டவற்றுள் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே, B பாலகங்காதர திலகர், C லாலா லஜபதி ராய், D தாதாபாய் நவ்ரோஜி. சரியான பதில் B பாலகங்காதர திலகர். ஏழாவது கேள்வி, கீழ்கண்ட அரசர்களை காலத்தின் வரிசைப்படுத்துக. 1. சுவேஸ் கந்தவர்மன், 2. முதலாம் சோழன், 3. விஜயாலய சோழன், 4. முதலாம் பராந்தகன். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் B 1 2 4 3. சுவேஸ் கந்தவர்மன், தென் முதலாம் சோழன், முதலாம் பராந்தகன் அண்ட் விஜயாலய சோழன். எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? A போர்ச்சுகல் மன்னர் 5ஆம் சார்ஜ், B போர்ச்சுகீசிய மாலுமி கொலம்பஸ், C போர்ச்சுகீசிய ஆளுநர் ராபர்ட் கிளைவ், D போர்ச்சுகீசிய தலைமையிடம் கோவா. சரியான பதில் D போர்ச்சுகீசிய தலைமையிடம் கோவா. 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் யார்? A பாபநாசம் சிவன், D
குன்னக்குடி வைத்தியநாதன், சி. திருவாடுதுறை ராஜரத்தினம், டி. கதிரி கோபால்நாத். சரியான பதில் சி. திருவாடுதுறை ராஜரத்தினம். 10வது கேள்வி. பொறுத்துக. போர்ச்சுகீசிய வணிகத்தளம், கோவா, டச்சு வணிகத்தளம், தரங்கம்பாடி, சி. டேனியர் வணிகத்தளம், பழவேற்காடு, பிரெஞ்சு வணிகத்தளம், மசூலிப்பட்டினம். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். 1, 3, 2, 4. அதாவது போர்ச்சுகீசிய வணிகத்தளம் கோவா சரி, டச்சு வணிகத்தளம் பழவேற்காடு, டேனியர் வணிகத்தளம் தரங்கம்பாடி, பிரெஞ்சு வணிகத்தளம் மசூலிப்பட்டினம். 11வது கேள்வி. இன்றைய கர்நாடக இசை தோன்றிய காலம். ஏ. சேரர் காலம், பி. சோழர் காலம், சி. பாண்டியர் காலம், டி. களப்பிரர் காலம். சரியான பதில் பி. சோழர் காலம். 12வது கேள்வி. கூற்று. ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர். காரணம். ஹரப்பா மக்கள் முதன்முதலில் பருத்தி பயிரிட்டனர். ஏ மற்றும் ஆர் சரியானவை, பி. ஏ சரி மற்றும் ஆர் தவறு, சி. ஏ சரி மற்றும் ஆர் சரி, டி. ஏ மற்றும் ஆர் தவறானவை. சரியான பதில் சி. ஏ மற்றும் ஆர் சரி. 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரி? 1. கானிங் பிரபுவின் பொதுப்பணி தடா சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவில் மட்டும் போரில் ஈடுபட வேண்டும். 2. கானிங் பிரபுவின் பொதுப்பணி படை சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவிலும் தேவை ஏற்படின் கடல் கடந்தும் போரிட வேண்டும். ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 1, 2 மட்டும் சரி, டி 1 இல்லை 2 இல்லை. சரியான பதில் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. 14வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியை கிளாப் இயக்க முக்கிய காரணமாகும். 2. பிரிட்டன் துருக்கியை நடத்திய விதம் இந்திய முஸ்லிம்களை புண்படுத்துவதாக இருந்தது. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2, டி 1 இல்லை 2 இல்லை. சரியான பதில் சி 1 மற்றும் 2. 15வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை? 1. சாரதா சட்டம், பெண் குழந்தை குறைந்த பட்ச திருமண வயது, 2. விதவை மறுமணம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், 3. காந்தி ஹரிஜன் செய்தி ஏடு, 4. டாக்டர் அம்பேத்கர் ஆத்மீய சபை. 1 ஏ 1, பி 2, சி 3, டி 4. சரியான பதில் டி 4. 16வது கேள்வி. பொறுத்துக. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர், பி. சுப்பிரமணிய ஐயர் இந்தியாவின் பர்க், சி. தாதாபாய் நவரோஜி காந்தியன் அரசியல் குரு, டி. கோபாலகிருஷ்ண கோகலே சென்னை மகாஜன சபை. நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். சி 2, 4, 1, 3. ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க், ஜி. சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாசபை, தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியின் அரசியல் குரு. 17வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. 1806 வேலூரில் இருந்த சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டனர். காரணம். இந்தியாவை வணிகக் குழுவில் ஆட்சிப்படியிலிருந்து விடுதலை பெற வைப்பதே அவர்களின் நோக்கமாகும். இவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி. ஏ தவறு மற்றும் ஆர் சரி. சரியான பதில் சி. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. 18வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஏ. ஆத்மீய சபை, சுவாமி தயானந்த சரஸ்வதி, பி. வங்காள முதல் வார இதழ் சத்யார்த்த பிரகாஷ், சி. இளம் வங்காள இயக்கம் வித்யாசாகர், டி. பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கன். சரியான பதில் டி. பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கன். 19வது கேள்வி. பூர்ண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய் அல்லது செத்துமடி என்று பூர்ண சுதந்திரம் தவிர எதிலும் தான் நிறைவிட மாட்டேன் என்று கூறியவர்? ஏ. சுபாஷ் சந்திரபோஸ், பி. காந்திஜி, சி. ஜவஹர்லால் நேரு, டி. சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியான பதில் பி. காந்திஜி. 20வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த வாக்கியம் சரியாக பொருந்தவில்லை? 1857 இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டுச் சென்றது. பி. இந்திய ஆட்சி கிழக்கிந்திய வணிகக் குழுவிடமிருந்து பிரிட்டிஷாரின் நேரடி ஆட்சிக்கு வந்தது. சி. கானிங் பிரபு முதல் தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். டி. பேரரசின் அறிக்கை இந்திய மக்களின் மேக்னாகாட்டா என்று அழைக்கப்படுகிறது. சரியான பதில் ஏ. 1857 இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டுச் சென்றது. 21வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. அசோகர் கிமு 260 கலிங்க போர் முடிந்தவுடன் புத்த மதத்துக்கு மாறினார். காரணம். பாப்ரா கல்வெட்டு செய்தி மூலம் கலிங்க போர் முடிந்து 2.5 ஆண்டு காலம் கழித்தே அசோகர் புத்த மதத்தை மாறினார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை.
பி ஏ தவறு மற்றும் ஆர் சரி, சி ஏ சரி மற்றும் ஆர் தவறு, டி ஏ மற்றும் ஆர் சரியானவை. சரியான பதில் பி ஏ தவறு மற்றும் ஆர் சரி. 22வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? நன்னூல் வீரமமுனிவர், தொன்னூல் விளக்கம் பவனந்தி முனிவர், வீரசோழியர், உத்தம மித்திரன், இலக்கண விளக்கம் சுப்பிரமணியர். A1, B2, C3, D4. சரியான பதில் C3. இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து 2018 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள். ஆனால் கொஸ்டின் நம்பர் அதே தொடருது. 23வது கேள்வி. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? ஏ அன்னிபெசன்ட், பி சத்யமூர்த்தி, சி ஈவேரா பெரியார், டி கு காமராசர். சரியான பதில் ஏ அன்னிபெசன்ட். 24வது கேள்வி. முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஏ சிக்கன் பால்கு ஐயர், பி சோராஜ் பாதிரியார், சி குருண்டல் ஐயர், டி ராபர்ட் டி நெபுலி. சரியான பதில் ஏ சீக்கன் பால்கு ஐயர். 25வது கேள்வி. முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? ஏ சம்பந்தர், பி அப்பர், சி சுந்தரர், டி பெருந்தேவர். சரியான பதில் பி அப்பர். 26வது கேள்வி. கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசருடைய பெயரை குறிப்பிடுக. ஏ ஆய், பி அதியன், சி வாரி, டி 5. சரியான பதில் சி பாரி. 27வது கேள்வி. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? ஏ பு அல்மைடா, பி வாஸ்கோடகாமா, சி ராபர்ட் கிளைவ், டி அல்புகர்க். சரியான பதில் பி வாஸ்கோடகாமா. 28வது கேள்வி. 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார்? ஏ TN சிவஞானம் பிள்ளை, பி பி தியாகராஜ செட்டியார், சி TM நாயர், டி MC ராஜா. சரியான பதில் ஏ TN சிவஞானம் பிள்ளை. 29வது கேள்வி. முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? ஏ டெல்லி, பி பாம்பாய், சி கொல்கத்தா, டி சென்னை. சரியான பதில் பி பம்பாய். 30வது கேள்வி. ஃபார்வர்டு பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஏ சுபாஷ் சந்திர போஸ், பி பவுன்லால் நேரு, சி ராஜாஜி, டி ராஜா ராம்மோகன் ராய். சரியான பதில் ஏ சுபாஷ் சந்திர போஸ். 31வது கேள்வி. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? ஏ 1981, பி 1982, சி 1983, டி 1984. சரியான பதில் டி 1884. 32வது கேள்வி. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? ஏ ஈவே ராமசாமி நாயக்கர், பி ராஜாஜி, சி காந்திஜி, டி CN அண்ணாதுரை. சரியான பதில் பி ராஜாஜி. 33வது கேள்வி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? ஏ 1915, பி 1929, சி 1921, டி 1945. சரியான பதில் பி 1929. 34வது கேள்வி. சித்திரகாரப்பொன் என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? ஏ முதலாம் ராஜராஜன், பி முதலாம் நரசிம்மன், சி முதலாம் மகேந்திரவர்மன், டி நந்திவர்மன். சரியான பதில் சி முதலாம் மகேந்திரவர்மன். 35வது கேள்வி. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? ஏ சூரத் மாநாடு, பி சென்னை மாநாடு, சி பம்பாய் மாநாடு, டி லக்னோ மாநாடு. சரியான பதில் ஏ சூரத் மாநாடு. 36வது கேள்வி. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? ஏ பிரெஞ்சுக்காரர்கள், பி ஆங்கிலேயர்கள், சி போர்ச்சுகீசியர்கள், டி டச்சுக்காரர்கள். சரியான பதில் ஏ பிரெஞ்சுக்காரர்கள். 37வது கேள்வி. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களின் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? ஏ அமர்சிங், பி கன்வர் சிங், சி பீர் அலி, டி இமத் உதீன். சரியான பதில் டி இமத் உதீன். நன்றி. நம்ம இன்னொரு வரலாற்று கேள்வியில் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.